ஸ்ருதி சக்தி, நீ என்ன இங்க? இங்க வா இங்க வா. அத்தை முதல்ல உள்ள கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. சரி சரி, நீ போய் காஃபி ரெடி பண்ணு. நீங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா. கூப்பிடுறாங்களே, போலாம்ப்பா. பூங்கொடி, அது என்னம்மா ஒரே வெடி சத்தமா இருக்கு? அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. உன்ன என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்படி தடுமாறுற? அது ஒண்ணும் இல்ல, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன? ஆமா, சரவணன் வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நீ வா, காஃபி போடணும். வா வா. அண்ணி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்ன இவங்க உடனே பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சக்தி, நீ என்ன இங்க? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுட்டு இருக்க. என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? ஆமா. அப்போ இது உன் வீடு தானா? உங்க வீட்டுக்கு தான் வரோன்னு எனக்கு தெரியாது. ஆமா, உங்க வீட்ல யார் பொண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி, ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் எதுவுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு. என்னது? இல்ல, எப்படியும் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? யார் சொன்னா? எங்க அப்பா இப்ப வீட்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது ஸ்ருதி. என்ன சக்தி, ஏதேதோ சொல்லி பயமுறுத்துற? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிமலை, பூகம்பம், சுனாமி எல்லாம் ஒன்னா வரும் பாரு. ஐயோ, அப்ப நம்ம கல்யாணம் நடக்காதா? முதல்ல உள்ள என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வா. சரி வா, போய் பார்க்கலாம். வா. வா சக்தி. இது என் 2வது பையன் சக்தி. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். ஏன்பா எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா? ஆமாமா. வாமா. இது என்னோட ஒரே பொண்ணு ஸ்ருதி. சரிங்க. சின்னவன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான். வணக்கம். வணக்கம்மா, உட்காரு. நீங்க இப்படி சொல்லாம கொள்ளாம வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னானே. என் புள்ள சரவணன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என் புள்ள எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க மாட்டான். என் புள்ள எப்படிப்பட்டவன் தெரியுமா? உலகத்துல இருக்கிற மொத்த சாமியும் ஒரு பக்கம் நிறுத்தி வச்சு, என்ன ஒரு பக்கம் நிறுத்தி வச்சு, யாரு பெருசுன்னு கேட்டா எங்க அம்மா தான் பெருசுன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஏதாவது நான் செய்யணும்ல, அதான் அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க அவன்கிட்ட சரின்னு சொன்னீங்கன்னு சொன்னானே. ஆமா சொன்னேன். அது என் வீட்டுக்காருக்கு இத பத்தி இன்னும் தெரியாது. அதனால என்ன, அவர்கிட்ட நான் பேசுறேன். உங்க பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தா அது அவருக்கு சந்தோஷம் தானே? இந்த பாருங்க, உங்க பொண்ண உங்க வீட்டுல நீங்க எப்படி வச்சு பாத்துக்கிட்டீங்களோ அதை விட 100 மடங்கு நான் நல்லா பாத்துக்கிறேன். பெருமைக்காக சொல்லல, நான் வாக்கப்பட்டு வந்த குடும்பம் ஜமீன் குடும்பம். இதோ இவனோட தாத்தா பாட்ட எல்லாரும் ஜமீன்தார் தான். இன்னைக்கும் எங்க கிட்ட சொத்து பத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. சொல்ல போனா தேவைக்கு அதிகமாவே இருக்கு. அதனால எங்களை நம்பி உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இருங்க, நான் காஃபி ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன். என்னடி மகேஷ், நீ பண்றதையெல்லாம் பார்த்தா நிஜமாவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவ போல இருக்கே. எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. பூங்கொடி, காஃபி எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடு. ஐயோ அம்மா, என்னம்மா சொல்ற நீ? நீ தாண்டி குடுக்கணும். அம்மா, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ வேற. என்னடி சொல்ற? இங்க பாரு, அப்பாக்கு தெரியாம நம்ம எந்த முடிவும் எடுக்க கூடாது.
நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனை ஆயிட போதுமா? இங்க பாருடி, கடவுளா பார்த்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. அத நம்மளே தட்டி கழிச்சிடக்கூடாதுடி. மா, இங்க பாரு, உங்க அப்பா வந்து என்ன சொன்னாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அதே மீறி உங்க அப்பா அடிப்பாரு உதப்பாரு, அவ்வளவுதானே. அதையும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா உனக்கு பிடிச்ச பையன், உன் மனசுக்கு பிடிச்ச பையன் வீட்டுல இருந்து ஒன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இதோ இதான் சாக்குன்னு இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி போயிருமா? உன்னை கெஞ்சி கேக்குறேன்டி, போடி, போய் காஃபியை கொண்டு போய் குடு. மா, என்னாலலாம் முடியாதுமா. அப்பா சொல்லாம நான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன். இதோ பாருடி, உங்க அப்பா வரதுக்குள்ள எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீ அவங்க வீட்டு மருமகள் ஆயிருவ. சொன்னா புரிஞ்சுக்கடி. மா, முதல்ல நீ ஒன்னு புரிஞ்சுக்கோமா. அப்பா சொல்லாம நான் எப்பயும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா. அப்போ அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்ன? ஆமா சொன்னேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? மா, சரவணனை எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொன்னாலும் அப்பா சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம். ஐயோ, வீம்பு பிடிக்காதடி. தயவு செஞ்சு போடி, முதல்ல போய் இந்த காஃபியை குடுத்துட்டு வா. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போடி. இல்லம்மா, நான்லாம் போக மாட்டேன். வேணும்னா நீ போய் கொடுப்போ. இந்த பாரு, நான் உன்னை பெத்த தாய் சொல்றேன். போய் காஃபியை குடுக்க போறியா இல்லையா? அம்மா, என்னால முடியாதுமா. இந்த பாருடி, ஏன் வயித்துல பிறந்த நீ உன் காலை பிடிக்க வைக்கிறது பெரிய பாவன்னு உனக்கு தெரியல? மா, அப்போ உன் காலில் நான் விழுகன்னு நினைக்கிறியா? என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? அப்படின்னா போய் காஃபியை கொடு. மா, அப்பாக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாதுமா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கறது பெரிய குத்தம் ஒன்றும் இல்லை. போய் முதல்ல காஃபியை கொடு. இங்க பாரு, இவ்ளோ தூரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நாம அதை பார்த்து தானே ஆகணும். இந்தா போய் குடுப்போ. அண்ணி, என்ன அண்ணி? போய் குடு. புடி. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவங்க வெயிட் பண்றாங்க பாரு. புடி போ. வா. முதல்ல அவனுக்கு கொடுமா.